மண்பாண்ட தொழிலாளர் குலாளர் சங்கத்தை சார்ந்த சேவநாராயணன் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரபத்ர ராஜகுல பேரவையினுடைய தலைவர் வசந்தன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தங்கராசு பரையர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய துணைத் தலைவர் டாக்டர் ராஜா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அம்பேத்கர் தேசிய கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் எல்லப்பன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தலைவர் மேல ஏறப்ப அதே போல இந்த போங்க போங்க அந்த பக்கம் போங்க. சின்னையா இப்படிதான் வர போறாரு. இங்க யாரு போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. இந்த இடத்துல அப்புறப்படுத்துங்க. மேடைக்கு பின்னாடி இருக்கிறவங்க சண்டை எடுக்க முடியாது என்று சண்டை எடுக்க முடியாது என்று அடாவடி செய்யும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். சமூக நீதிக்கு எதிரான நாங்க கோடம்பாக்கம் 1000 விளக்கு 112 பாட்டாளி மக்கள் நல்லா வாழ்க வளர்க நல்லா ஜெயிக்கணும்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோம். நாங்கள் ஒரு 40 வருஷமாக இருக்கோம். நாங்கள் அதிலே தான் இருக்கோம். எந்த கட்சிக்கும் போகல. நாங்கள் அதிலே இருக்கணும். 40 வருஷமாக ஒரே கட்சியில் இருக்க என்ன காரணம்? அதுவும் ஏன்னா எனக்கு எங்கள் ஹஸ்பண்டு எல்லாம் அதிலே இருக்காங்க. அதிலே அப்படியே தொடர்ந்து நானும் வந்துன்னு இருக்கேன். எனக்கும் கவுன்சிலர் கொடுத்தாங்க. கொஞ்சம் சீட்டு இதுவாகிடுச்சின்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் அதிலே தான் கடைசி வரைக்கும் இருப்பேன். ஒரே கட்சியாக தான் இருப்பேன். அதனால் நல்லா இருக்கணும், அவங்க வளரணும், மேலே மேலே வளரணும். என்ன விஷயம் பிடிச்சதுங்க பாட்டாளி மக்கள் கட்சியில்? இது ரொம்ப பிடிச்ச விஷயம். பிடிச்சது வந்து ஐயா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா பிடிக்கும், சின்ன ஐயா பிடிக்கும். அதனால் அவங்க வழியாக நாங்கள் வந்துன்னு இருக்கோம். இப்போ தொண்டர்களுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஐயாவும் சின்ன ஐயாவும் கொஞ்சம் பிரிந்து சண்டை போடுற மாதிரியான விஷயம் ஊடகங்கள் அதிகமாக. அது வந்து அப்பா பிள்ளை சண்டை, அது நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு அவங்க என்றைக்கா இருந்தாலும் அவங்க ஒன்றா ஆகிடுவாங்க. அதுக்குன்ட்டு நம்ம வந்து பேச முடியாது. அவங்க என்றைக்காவது சேர்ந்துருவாங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு சின்னையா கூட எல்லாம் கூப்பிட்றாங்க போது எல்லாமே இருக்கும்போது அவங்க கூட நான் தொடர்ந்து இருக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இல்லைப்பா, ஐயா அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா எல்லாமே ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த விஷயம் வந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது எங்களுக்கு தெரியலங்க, தெரியாது. ஏன்னா அது காரணம் தெரியல. தொண்டராக இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே கேட்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு மனசு எப்படி? அதெல்லாம் அவங்க விஷயம். அதெல்லாம் ஏன்னா அவங்க அப்பா அம்மா பிள்ளை, அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஏதோ நம்ம தொண்டர்கள் நம்ம கூப்பிட்ற வழியில் நாங்கள் போயின்னு இருக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே வந்து நல்லா இருக்கணும், வாழ்க வளர்க. விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி நடத்திட்டு எல்லாம் வரணும், வாங்க வாங்க, எல்லாம் வரணும், எல்லாமே நல்லா இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு தேவை. இருந்தாலும் நாங்கள் அந்த கட்சியில் இருக்கோம். ஐயா வளர்க வாழ்க, அவ்வளோதான். எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னா என்ன நிகழ்வுக்காக வந்துருக்கீங்க? நாங்கள் ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்காலேருந்து அம்மாப்பேட்டை ஒன்றியத்துலேருந்து வந்திருக்கிறோம். மருத்துவர் ஐயா தலைமையில் மருத்துவர் சின்னையாவோட ஆணைக்கு இணங்க இன்றைக்கி எழும்பூர் பக்கத்தில் சென்னையில் வன்னியர்களுக்கு 63% உள்ஒதுக்கீடு, அது இல்லாமல் 10.5% தனி ஒதுக்கீடு வேண்டி அமைதியான முறையில் மிக சிறப்பான ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இங்கே வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தோடைய அனைத்து கட்சியும் கொண்டு போடுவீங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் யாரும் ஒன்று கூடுவது இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த தடவை கூடியிருக்கிற அனைத்து கட்சியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள் எல்லாருமே மேடையில் பேசுகிறத பார்த்தா ஒரு நல்ல மாற்றம், இந்த 2026 ஒரு நல்ல மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறோம். பாடுபடுற இந்த பாட்டாளிகளோட வாழ்க்கை தரம் முன்னேறவும் தமிழ்நாட்டோட அனைத்து ஜாதி மக்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு வந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த கூட்டத்தில் கலந்துட்டு அனைத்து தலைவர்கள் பேசுகிறத கேட்டோம், மிக நல்லா இருந்துச்சு. மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா தலைமையில் 2026 ஒரு நல்ல மாற்றம் வந்ததுன்னா, இந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு கிடைச்சதுன்னா, இந்த விவசாயிங்க பாடுபடுறவங்க எல்லாம் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க, நாங்களும் கூலி வேலைக்கு தான் போகிறோம். இடஒதுக்கீடு வந்துச்சுன்னா எங்கள் பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க. இப்போ நல்லா படித்து அவங்களும் ஒரு வாழ்க்கையில் நல்ல வேலை கிடச்சி அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும். எங்கள் ஜாதிக்கு மட்டும் நான் சொல்லலை, அனைத்து ஜாதி மக்களுக்கும் முன்னேறினா தமிழ்நாடு இன்னும் நல்ல வளர்ச்சி பாதையில் செல்லுங்கிறதுக்கு நான் தெரிவிச்சுக்கிறோம். பேசும்போது அனைத்து ஜாதிக்கும் சொல்கிறீங்க, ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பிடும் போதே ரொம்ப ஈஸியாக ஒரு சாதி கட்சின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? பிறக்கிற குழந்தையிலேருந்து வயசானவருக்கு யார் ஜாதி பார்க்காம இருக்கிறாங்கன்னா
எல்லாம் ஜாதி பார்க்குறாங்க. 108 கொண்டு வந்தார். எங்கள் ஒரு ஜாதிக்காக 108 கொண்டு வந்தார். இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து மக்களும் இதில் பயன்படுறாங்க. ஆனால் இப்படி குறிப்பிட்றதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதுவும் இந்த சென்னை மாதிரி நகரங்களில் இருக்கவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஈஸியாக அந்த கட்சியை வந்து ஒரு டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து போராடுறது அனைத்து கட்சிக்கும் அதுவே தெரிய வைக்க முடியல. அது என்ன பண்ணுறது? அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. சின்னையா வந்து நல்ல முறையில் மக்களுக்காக எல்லா திட்டமும் கொண்டு வராரு. அவர் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கே தெரியும். அவர் குறிப்பிட்டு எங்கள் வன்னியர் சமுதாயத்தை மட்டும் முன்னேற்றணும்னு அவர் சொல்லலை. இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களும் முன்னேறணும் தான் அவர் சொல்கிறாரு. விஜய் அவர்கள் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருடைய அரசியல் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் ஒரு சினிமா நடிகர் வந்து 1000 கூட்டம் கூட தான் செய்யும். அது வந்து நாங்கள் சொல்லலை. விஜய் எனக்கு தான் பிடிக்கும். அது வந்து படத்தில் மட்டும்தான். அரசியல் ரீதியாக அது அவர் வந்திருக்கிறாரு. அவர் எப்படி செயல்படுறாரு என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து கூட்டணிக்காக ஓப்பன் கேட்டடில் இருக்காரு. யார் வேணால் வரலாம் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் மற்றவர் யாரும் வரல. பாட்டாளி மக்கள் கட்சி போக வாய்ப்பு இருக்காங்க. போனால் நல்லா இருக்கும். மருத்துவர் சின்னையாவை தலைமையேற்று எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம். அவர் சின்னையா என்ன முடிவு இருக்கிறாரோ அதை பொறுத்து தான். கடைசியாக ஒன்று, ஒரு கட்சியில் வந்து மொத்தமாக எல்லாருமே ஒன்று கூடி தான் போகிறோன்னா ஒரு வலு இருக்கும். ஆனால் இதில் வந்து ஐயா தனியாக இருக்குமா இவங்க தனியாக இருக்குமா ஒரு பிரச்சனை போயிட்டு இந்த விஷயம் அப்படி நான் பார்க்குறேன். வெளிப்படையாக இந்த பிரச்சனை அது வெளிப்படையாக நடக்குதுங்க. எங்களுக்கும் மனசுக்குள்ள வருத்தம் தான். இது கூடிய சீக்கிரம் ஐயா வந்து ஐயாவும் சின்னையாவும் இணைவாங்கன்னு நாங்கள் அந்த கடவுளை வேண்டிகிட்டு தான் இருக்கிறோம். ஒரு மாற்றம் வரும். 2026 எங்களுக்கும் வரும், ஐயாவுக்கும் வரும், சின்னையாவுக்கும் வரும். நன்றி. நன்றி.